என்னங்க வந்துட்டீங்களா? ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல பிரியா, இந்த மாசம் நிறைய செலவுகள் இருக்கு. ஜோயலுக்கு ஃபீஸ் கட்டணும். அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்லியிருந்தேன். அதோடு கூட நம்ம டிசம்பர்ல ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். இதுக்கெல்லாம் பணம் எப்படி ரெடி பண்றதுன்னு தெரியல. அதான் நான் வருத்தமா இருக்கேன். அவ்வளவுதான் உங்க பிரச்சனையா? இங்க பாருங்க, இன்னைக்கு காலையில தான் நான் ஒரு பைபிள்ல இருந்து ஒரு வசனம் வாசிச்சேன். அது என்னன்னு சொல்லட்டுமா? இங்க பாருங்க, ஏசாயா 55:1 பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் அப்படின்னு ஏசுவா சொல்லியிருக்காங்க. இது ஆண்டவர் நம்மள்ட்ட பேசுற மாதிரியே இருக்கு. ஆமா, பணம் இல்லைன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வா இருக்கிற மாதிரி ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. பணம் வந்து வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆண்டவர் இப்படி நம்ம கூட பேசுறாரா? அவ்வளவுதான், நம்ம ஆண்டவர் கிட்ட போனா போதும். இந்த மாதிரி ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறத நீங்களும் தெரிஞ்சுக்கணுமா? பைபிள் ஸ்பீக்ஸ் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க.